பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமலேக்கனை எப்படி ஜெயிப்பது என்பதை தான் நம்ம நேற்று தினத்தில் தியானித்தோம். நேற்றுக்கு முந்தின நாள் இந்த அமலேக்கன் யார் என்பதை தியானித்தோம். யாத்ராகமம் 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி, லார்ட் இஸ் மை பேனர், தேவன் என் விருதுகொடி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் இந்த அமலேக்கன் யாருன்னே தெரிஞ்சுக்கலையே. சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நம்மளை மேற்கொண்டுருவான். அவன் வேலையை நம்மளை விடாய்க்க பண்ணுவதும் சோர்வடைய செய்வதும் தான். அந்த டைம் பார்த்து நம்மளை மேற்கொண்டு நம்முடைய ஆத்ம மரணத்தை ஏற்படுத்தி விடுவான். எனவே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நாளும் அமலேக்கனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாதீங்க. அமலேக்கன் உங்களை மேற்கொள்ள நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. அப்படின்னா முதலாவது மலை உச்சியை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மலைக்கு ஏறி போகிற மலையின் உச்சியில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒருவரையும் இந்த அமலேக்கனால் மேற்கொள்ள முடியாது. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:9 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். மலை உச்சியில் தேவனுடைய கோல் என் கையில் இருக்கும். தேவனுடைய கோல் என் கையில் இருக்கும். நிறையா அர்த்தங்கள் உண்டு. தேவனுடைய கோல் அது அழைப்பின் அடையாளம், அது அங்கீகரிப்பின் அடையாளம், அது ஒரு அற்புதத்தின் அடையாளம், அது ஒரு அதிகாரத்தின் அடையாளம். மலை உச்சிக்கு ஏறி போகும்போது ஆண்டவர் என்னை அதிகாரப்படுத்துகிறார். மலை உச்சிக்கு போகிற பிள்ளைங்களுக்கு தான், முழங்காலில் முடக்கிறவங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தினுடைய அருமை தெரியும். ஆணவம் அல்ல, இது அதிகாரம். ஆண்டுடைய பிள்ளைங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது. அடிப்படையான சில அதிகாரங்களை தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த அடிப்படை அதிகாரங்கள் என்னன்னு தெரியாமையே வாழ்கிறதுனால தான் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் விழுந்து விழுந்து எழும்புகிறாங்க. உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற அதிகாரம் என்னன்னு தெரியுமா? நான் இந்த நாள்லேருந்து ஒரு சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக, இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் அந்த கோல் இருக்க வேண்டும். அது அதிகாரம், அத்தாரிட்டி. தனித்து ஜெபம் பண்ணுற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்போதும் அதிகாரத்தோடு நிற்பாங்க. பாருங்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சிக்காரி என்று சொல்லி அந்த குயின் மேரியை சொல்வாங்க. ஸ்காட்லாண்டில் பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு பெண்மணி. அப்போ அந்த பெண்மணியை ஒரு முறை பேட்டி எடுக்கிறார்கள் அந்த ராணி அம்மாவை. நீங்கள் யாருக்கு பயப்படுவீங்க? யாருக்கு தான் நீங்கள் பயப்படுவீங்க? அந்த பெண்மணி சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? லைனாக கேட்குறாங்க, எதிர்கட்சிக்காரர்கள் உங்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாற்றினால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சரி, நீங்கள் யாருக்கு தான் பயப்படுவீங்க? எனக்கு எதிராக முழங்காலை முடக்குகிற ஜான் நாக்ஸுக்கு நான் பயப்படுறேன். எனக்கு எதிராக முழங்காலை அவன் முடக்கும் போதெல்லாம் எனக்கு நடுக்கம் பிடிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கையில் இருக்கிற கோல் இதுதான். நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் மலை உச்சிக்கு ஏறுறீங்கன்னா உங்கள் கையில் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் அதிகாரம் என்னும் ஒரு கோல். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த கோல் பார்வோனுக்கு முன்னால் மோசே கொண்டு போனபோது அவன் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டான். பாருங்கள், அவன் போட்டான், பாம்பாச்சு. எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் மந்திரவாதிகளும் தங்கள் கோலை அங்கே போட்ட போது அதுவும் பாம்பாச்சு. ஆனால் இந்த மோசே போட்ட கோலினுடைய அந்த வல்லமை, அந்த பாம்பு மற்ற பாம்புகளெல்லாம் விழுங்கி போட்டதாம். அப்போ இந்த பவர், இந்த அதிகாரம் அது சாதாரணமானதல்ல. உலகத்தில் எத்தனை பேர் வேணாலும் எழும்பலாம், பேசலாம், எதிர்க்கலாம், நிற்கலாம். ஆனால் உங்கள் கிட்ட இருக்குது பாருங்களேன், அந்த அதிகாரம் அது எதற்கும் சமம் அல்ல. ஒரு நாளும் அதை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? உண்மையா உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு சரியாக இருக்குதா? நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் மலையேற கற்றுக்கொண்டீங்களா? தனியாக ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டீங்களா? உங்கள் ஜெப ஜீவியம் சரியாக இருக்குதா? அப்படி என்றால் உங்கள் கையில் அந்த கோல் இருக்கிறது. பாருங்கள், யாத்ராகமம் 4:2 யாத்ராகமம் 4:2 கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். உன் கையில் என்ன இருக்குது? ஒரு கோல் இருக்குது. நீ என்னுடையவன் தானே, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேனே. உன் கையில் நான் உன்னை சும்மா அனுப்பலை. உன் கையில் என்ன இருக்குது? கோல். இது சாதாரணமானதல்ல. அது அந்த கோல் எத்தனை பெரிய காரியத்தை செய்தது யோசித்து பாருங்க. மோசே போகிற இடம்லாம் கோலை தூக்கிட்டு போகிறான். மலை உச்சிக்கு போகும்போதும் கோலோட போகிறான். மலையை விட்டு இறங்கும் போதும் கோலோட வந்தான். ஏன்னா அந்த கோல் அதிகாரத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தோடு கூட ஓட ஆரம்பிங்க. வேதத்தில் லூக்கா சுவிசேஷத்தின்
9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர் தம்முடைய 12 சீஷனையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இந்த 2 வசனத்தை இன்னைக்கு மனப்பாடமாக நம்ம செய்து கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்தார். இன்னைக்கு நம்மையும் அவர் இடத்துல வரவழைக்கிறார். வா, மேலே மலைக்கு ஏறி வா. வந்ததுக்கப்புறம் சும்மா அனுப்பலை, அவர் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவளை அனுப்பினார். மலைக்கு மேலே தனியாக ஏறி இருக்கலாம், இறங்கும்போது அதிகாரத்தோடு இறங்குவோம். அதிகாரம் என்னும் கோலை உங்கள் கையில் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதும் ஜெயிப்பீங்க. இந்த அமலேக்கேனை ஜெயிக்கிறதற்கு உங்களுக்குள் ஒரு அதிகாரம் இருக்கிறது. உன் கையில் என்ன இருக்கிறது? இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்னென்னத்துலலாம் அதிகாரம் கொடுத்துருக்கிறார்ன்றதை நாளைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அமலேக்கனை ஜெயிக்கணும். நீங்கள் சோர்ந்து போய் அமலேக்கென்ற தோற்றப்போன நாட்கள் போதும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் தோற்று போயிருக்கலாம். இவர்களுக்குள் இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கலாம். உடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அதிகாரத்தை சரியாய் புரிந்து கொள்ளவும் சரியாய் பயன்படுத்தவும், ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்ற நன்றி உள்ளவர்களாய் வாழவும், அதிகாரத்தை கொடுத்த நோக்கத்தை அறிந்து கொள்ளவும் கிருபை தாரும். அமலேக்கியர்களை உடைய பிள்ளைகள் ஜெயிக்கட்டும். தோற்றுப்போன நாட்கள் முடிந்து போகட்டும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும். யெகோவா நிசி, எங்களோடு இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெயத்தை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோரால்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.